ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இந்த காம்படிஷன் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா, யுனெஸ்கோவால இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய சின்னங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நாம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1983 அஜந்தா குகைகள், இது வந்து மகாராஷ்டிரால இருக்கு. அடுத்தது எல்லோரா குகைகள், இதுவும் மகாராஷ்டிரால இருக்கு. அடுத்தது தாஜ்மஹால் மற்றும் ஆக்ரா கோட்டை, இது ரெண்டும் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ஸோ 1983 வந்து இந்த 4 இடங்களை வந்து பாரம்பரிய சின்னங்களா வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 1984 சூரியனார் கோயில். இது வந்து எங்க இருக்குனாக்கா கோனார்க், ஒடிசா. 1984 வந்து சூரியனார் கோயில் வந்து பாரம்பரிய சின்னமா வந்து அறிவிக்கப்பட்டது. அடுத்தது 1985 வந்து மகாபலிபுர கோவில்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மகாபலிபுர கோவில்கள். அடுத்தது கசிரங்கா தேசிய பூங்கா, அஸ்ஸாம்ல இருக்கிற கசிரங்கா தேசிய பூங்கா. அடுத்தது ராஜஸ்தான்ல பாரத்பூர்ல இருக்கிற கேலதேவ் நேஷனல் பார்க். அடுத்தது 1986 வந்து கோவாவில் இருக்கிற தேவாலயங்கள், கஜுரஹோ கோவில்கள், இது எங்க இருக்குனாக்கா மத்திய பிரதேசம். அடுத்தது ஃபாதேபூர் சிக்ரி, இது வந்து அக்பரால கட்டப்பட்ட ஒரு நகரம், இது உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அடுத்தது ஹம்பி கோவில், இது கர்நாடகாவில் இருக்கு. இந்த 4 இடங்களும் 1986 பாரம்பரிய சின்னங்களா வந்து அறிவிக்கப்பட்டது. அடுத்தது 1987 சுந்தரவன உயிர்கோள பாதுகாப்பகம், மேற்கு வங்காளம். அடுத்தது கர்நாடகாவில் இருக்கிற பட்டடக்கல் கோவில். அடுத்தது மகாராஷ்டிராவில் இருக்கிற எலிஃபெண்டா குகைகள். அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சை பெரிய கோவில். இந்த இடங்கள் வந்து 1987 அறிவிக்கப்பட்டது. அடுத்தது 1988 உத்தரகாண்ட்ல இருக்கிற நந்ததேவி தேசிய பூங்கா. அடுத்தது 1989 மத்திய பிரதேசத்துல இருக்கிற சாஞ்சி ஸ்தூபி பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டது. அடுத்தது 1993 டெல்லியில இருக்கிற குதுப்பினாரும் ஹுமாயூன் கல்லறையும் பாரம்பரிய சின்னங்களா அறிவிக்கப்பட்டது. அடுத்தது 1999 டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே, மேற்கு வங்காளத்தில் இருக்கிற டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டது. 2002 மகாபோதி கோவில், பீகார் புத்தகயாவில் இருக்கிற மகாபோதி கோவில் பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டது. அடுத்தது 2003 மத்திய பிரதேசத்துல இருக்கிற பிம்பேட்கா குகைகள் பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டது. அடுத்தது 2004 தமிழ்நாடு கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கிற பிரகதீஸ்வரர் கோவில் பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டது. 2005 தமிழ்நாட்டுடைய நீலகிரி மலை ரயிலும் உத்தரகாண்ட்ல இருக்கிற மலர் பள்ளத்தாக்கும் பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டது. 2007 டெல்லி செங்கோட்டை. 2008 பாத்தீங்கன்னாக்கா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற கல்கா சிம்லா தொடர்வண்டி பாதை பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டது. 2010 ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல இருக்கிற ஜந்தர் மந்தர பாரம்பரிய சின்னமா அறிவிச்சாங்க. அடுத்து 2012 மேற்கு தொடர்ச்சி மலைகள் இயற்கை சின்னமா அறிவிக்கப்பட்டது. 2013 ராஜஸ்தான்ல இருக்கிற மலைக்கோட்டைகள் பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டது. இது மொத்தம் 6 கோட்டைகள் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. அதாவது சித்தோர்கார் கோட்டை, ஆம்பர் கோட்டை, கும்பல்கர் கோட்டை, காக்ரோன் கோட்டை, அடுத்தது ரந்தம்பூர் கோட்டை, கடைசியா ஜெய்சல்மார் கோட்டை. சோ இந்த 6 கோட்டைகளும் வந்து 2013 பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டது. அடுத்தது 2014 குஜராத்ல இருக்கிற ராணி கி வாவ், அடுத்தது இமாலய தேசிய பூங்கா, இது ரெண்டும் பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டது. 2016 சிக்கிம்ல இருக்கிற கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்காவும், சண்டிகர்ல இருக்கிற ஆர்கிடெக்சரல் ஒர்க் ஆஃப் லே கார்புசே, அடுத்தது பீகார்ல இருக்கிற நலந்தா பல்கலைக்கழகமும் பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டது. இந்த நலந்தா பல்கலைக்கழகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல பார்த்து வச்சுங்க. நலந்தா பல்கலைக்கழகம் 2016 அறிவிக்கப்பட்டது. இது வந்து பீகார்ல இருக்கு. அடுத்தது 2017 ஹிஸ்டாரிக் சிட்டி ஆஃப் அகமதாபாத், குஜராத்ல இருக்கிற ஹிஸ்டாரிக் சிட்டி ஆஃப் அகமதாபாத்தும். அடுத்து 2018 த விக்டோரியன் அண்ட் ஆர்ட் டெக்கோ என்செம்பிள் ஆஃப் மும்பை, இது பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டது.